சிவபெருமான் பக்தர்களாகிய நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அரஹர மகாதேவா, அரஹர மகாதேவா, சிவபெருமானே அப்படின்னு சொல்லும் போதுல மதி அப்படியே மயங்கறது தெரியுதுங்க. அப்படியே திருமூல சித்தர் அவர் பெற்ற அந்த பேரின்பத்தை நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. படிக்க படிக்க நம்மளுக்கு சிவபெருமானை பிடிக்க பிடிக்க தெரியுது. நம்ம மறுபடியும் மறுபடியும் நம்ம படிக்க படிக்க புரிஞ்சுக்கலாம். அது நம்ம சிவபெருமான் பக்கத்துலதான் இருப்பாரு. அவரை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னார்ல. அதே மாதிரி சிவபெருமான் காத்துலயும் சரி, ஆகாயத்திலும் சரி, எல்லா இடத்துலயும் இருக்காரு. அவரை பத்தி நினைக்கும் போது அப்படியே மதிதாங்க மயங்குது. அதே மாதிரி திருமூல சுத்தரும் மயங்கி போய் அவர் மதி அந்த மதி மயங்குற அளவுக்கு அந்த சிவனை நம்ம உணர்ற அப்படியே அந்த ஃபீலிங் பாடல்ல புரியுதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க, பசுமாடும் கத்துது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம திருமூலர் அருளால சிவபெருமன் அருளால அவங்க பாதத்துல தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம 12வது பாடலுக்கு போகலாம். ஓகேங்களா? பாடல் 12 1001 கடவுள் வாழ்த்து. ஓகேங்களா? கண்ணுதான் நான் ஒரு காதனின் நிற்கவும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, எண்ணிலின் தேவர் இறந்தார் என்பலர், மண்ணுருவார்கள் வானுருவார்களும், அண்ணல் இவன் என்றறியார்களே அப்படிங்கிற பாடல் இருக்கு. இதுக்கு என்ன பொருள்னா சிவபெருமான் நெற்றிக்கண்ணால் அருள் அருள் கொடுத்து நின்ற போது எண்ணில் அடங்காத தேவர்கள் அழிவில்லாத அமர வாழ்வை பெற்றார்கள். இது என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானோட நெற்றிக்கண்ணை திறக்கும் மோஸ்ட்ல தேவர்கள் அழிவில்லாத பெரும்பாக்கியம் கொன்றார்கள். அது சொல்றாங்க. அது எப்படின்னா தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடையும் மோஸ்ட்ல ஆழகால விஷயத்த குடிச்சிட்டாரு. அப்போ பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அமிர்தம் அந்த குடிக்கும் மோஸ்ட்ல தான் பாத்தீங்கன்னா ஆழகால விஷயத்த பெற்ற உடனே அந்த நெற்றிக்கண் எல்லாம் திறந்து இருக்கும் போல அவரோட ஆக்ரோஷத்துலயும் அந்த இதுலயும் அதுக்கப்புறம் தான் அமிர்தம் கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு இன்டைரக்டா நம்மளுக்கு சொல்றாரு திருமூலர். அவர் இன்டைரக்டா நம்ம சொல்றாரு, அமிர்தம் கிடையிற நேரத்துலதான் அவர் நெற்றிக்கண்ணை திறந்த உடனே தேவர்களுக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. அப்படின்னா நெற்றிக்கண்ணை திறந்த உடனே நம்ம எல்லாம் அவருக்கு பயப்படுறோம், நெற்றிக்கண்ணு டேஞ்சர்னு சொல்றோம். அவர் நெற்றிக்கண்ணை திறந்ததுனாலதான் தேவர்களுக்கு பாத்தீங்கன்னா அமர வாழ்வு கிடைச்சிச்சு அப்படிங்கறத சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடங்காத தேவர்களும் அமர வாழ்வை பெற்றார்கள். அதே மாதிரிதான் மண்ணில் வாழ்பவர்களுக்கும் விண்ணில் வாழ்பவர்களுக்கும் சிவபெருமானின் அருளை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவனுடைய நெற்றி கண்ணால் நிறைய பேர் இறந்து விட்டதாக அறியாமையால் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இப்ப இந்த மண்ணுலகத்துல வாழ்றவங்க என்ன பண்றாங்கன்னா, சிவபெருமான் பாத்தீங்கன்னா அவரை பத்தி தெரியாம, அவரோட அருளை பத்தி தெரியாம, அவர் நெற்றிக்கண்ணை திறந்தாவே அவர் சாவடிச்சிருவாரு, அவருக்கு கொண்டுடுவாரு, அவருக்கு பயந்து போன மாதிரி மண்ணுலகத்துல நினைக்கிறாங்க. ஆனா அவரோட நெற்றிக்கண்ணால நிறைய பேர் இறந்து விட்டதாக அறியாமையால் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணுல வாழ்றவங்க. அதாவது சிம்பிளா சொல்றாரு, தேவர்களுக்கு சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தனாலதான் அமர வாழ்வு பெற்றார்கள் தேவர்கள். ஓகேங்களா? அப்பேற்பட்ட சிவபெருமான் ஒரு போற்றக்கூடியவர்னு சொல்றாங்க. ஆனா இந்த பூமியில வாழ்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அதாவது திருமூலர் சொல்றாரு, நானே கூட ஒரு டைம் பயந்து போயிட்டேன் சிவபெருமானை கண்டு, அவர் நெற்றிக்கண்ணை திறந்தனால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஆனா உண்மை நிலை என்னன்னா, அவர் நெற்றிக்கண்ணை திறந்ததுனால பாத்தீங்கன்னா அந்த நெற்றிக்கண்ணுங்கிறது நெருப்பு நெருப்பு தானே பாத்தீங்கன்னா நெருப்பு சக்தி தானே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு. சிவபெருமான் தானே ஆகாயமும் சொல்றாரு, பஞ்சபூதமும் சொல்றாரு. அப்புறம் அந்த நெற்றிக்கண்ணு திறந்ததுனால அந்த உலகம் எல்லாமே ஒரு ஒரு உயிர் சக்தி. இப்ப ஒரு சூரியனாலதானே பாத்தீங்கன்னா அந்த உலகம் ஒரு ஒரு ஜீவராசியும் செடி முளைக்குது, ஒரு ஜீவராசியும் வெப்ப சக்தியில வாழ்றாங்க, ஆத்ம சக்தியில வாழ்றாங்க. அதே மாதிரி ஒரு நெற்றிக்கண்ணை திறந்ததுனால பாத்தீங்கன்னா அந்த நெருப்புனாலதான் தேவர்களுக்கு அமர வாழ்வு கிடைச்சிச்சு. ஓகேங்களா? அப்படி சொல்லிட்டு பூலோகத்துல வாழ்றவங்க நெற்றிக்கண்ணை திறந்ததுனால தீங்காயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அந்த பூலோகத்துல அப்படி எல்லாம் கிடையாது, தேவர்கள் அமர வாழ்வு தான் பெற்றாருங்கிறத அழகா சொல்றாரு. இதை சொல்ல மோஸ்ட்லி என் மதி மயங்குகின்றது. உங்களுக்கும் மதி மயங்குகிறது என்றால் நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா சிவபெருமான் பாத்தீங்கன்னா திருமூல சுத்திரம் மதி மயங்குற நிலை இப்படிதான் இருக்கு. அவர் அப்பேற்பட்டவர், அவர் அப்பேற்பட்டவர். ஓகேங்களா? தேவர்களுக்கு அமர வாழ்வு கொடுத்தவர். பூலோகத்துல இருக்கவங்க பயப்படுறாங்க அவர் அவர் நெற்றிக்கண்ணை கண்டு. அவர் உண்மையான பார்த்தா அவர் நெற்றிக்கண்ணால அண்ட சராசரத்துக்கும் ஜீவராசிகளும் கிடைச்சுதான் இருக்கிறாங்க, நல்லதுதான் நடந்திருக்குங்கிறத இந்த பாடலை ஏற்றாரு. திருமூல சித்தர் சொல்லிட்டே இருக்கும், மாடு மாட்டுக்கு இன்னைக்கு பல டைம் 20 டைம் கத்திச்சுங்க. நீங்க 5 வீடியோ எடுத்தேன், 20 டைம் கத்திச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாவே இருக்கு. கண்டிப்பா அந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா புண்ணியமும் பாக்கியமும் ஞானமும் சிவபெருமானோட தரிசனமும் அழகா கிடைச்சு ஒரு மதிமயங்கர நிலையாக இருக்குது என்பதை கூறிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.